ஐயா, முரசொலி பத்திரிகையில மூத்த கம்யூனிஸ்ட் தோழர் பே. சண்முகம் ஐயா குறித்து பேசி எழுதப்பட்டிருப்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அநாகரிகத்தினுடைய உச்சம். யார் பே. சண்முகம் ஐயா? தனது வாழ்வையும் தன்னுடைய வசதிகளையும் ஏழை எளிய மக்களுக்காக அர்ப்பணித்த ஒரு மாமனிதர். காவிரி கரையோரம் பிறந்து அந்த சிவப்பு துண்டை தோளில் ஏந்தி அவர் களமாடியதும் அவர் போராடியதும் ஒரு புத்தகத்தில் அடக்க முடியாது. ஒரு ஆயுள் அவர் பண்ணதெல்லாம் ஒரு ஆயுள் ஒரு மனிதன் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட மாமனிதரை பத்தி விமர்சனம் யார் வேணா செய்யலாம், அரசியல் முரண்பாடு இருக்கலாம். ஆனா என்னென்ன எழுதி வச்சிருக்காங்க? டானிக் குடித்து வளர்ந்தவர், இது அவங்கள மாதிரி டாஸ்மாக் டானிக் குடித்து வளர்த்தவர். அவரு எவ்வளவு மோசமா விமர்சிப்பீங்க? அப்ப அரசியல் என்பது நாகரிகத்தினுடைய எல்லையில் நிக்க வேண்டும். முத்தமிழறிஞர் கலைஞர் உயிரோடு இருந்தால் இதை கடுமையா கண்டிச்சிருப்பாரு. எவ்வளவு மோசம். அப்ப நாகரிக அரசியல் நோக்கி திரும்பணும். சி.வி. சண்முகமும் பே. சண்முகமும் ஒன்று என முரசொலி எழுதுகிறது என்று சொன்னால் எத்தனை பெரிய வன்மம். அப்ப சி.வி. சண்முகம் ஐயா அவருடைய அரசியல்ல அண்ணா திராவிட கட்சியில அவர் ஒரு களமாடி வராரு. அவரை ஏசுவதற்கு சிறுமைப்படுத்துற பயன்படுத்துறீங்க. அப்ப சி.வி. சண்முகம் ஐயா குறித்து உங்க மதிப்பீடு என்ன? அவரையும் பே. சண்முகம் ஐயா ஒப்புமை சொல்றாங்கன்னா பே. சண்முகம் ஐயா குறித்து உங்களுடைய மதிப்பீடு என்ன? தமிழக வெற்றி கழகம் சார்பில் இதை நான் கடுமையாக கண்டிக்கிறேன். சிவப்பு துண்டு இதை போல சிறுமை செய்தால் இரட்டை போரை அணை பார்த்துக்கொண்டு சும்மா இருக்காது. அனைவரும் நாகரிகத்தின் எல்லையை கருதி அதோடு நிற்க வேண்டியது கடமை. படிக்கிறபடியா இருந்தது, அது வேதனையாக இருக்கிறது. அது ஒரு மூத்த கம்யூனிஸ்ட் தோழரை 1, 2, 3 சிந்துபாத் கதைகள் மாதிரி போட்டு வன்மத்தை கக்குவதற்கு ஒரு சீரியஸா இது ஏற்புடையதே கிடையாது.